அது மாதிரி அலைவோசை பத்திரிகை அவர்கிட்ட ஒரு சிறப்புங்க, தினசரி பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறார், பத்திரிகையாளரோட கலந்து பேசியிருக்கிறார், பல உண்மைகளை பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவாராம், மறைக்க மாட்டார், எல்லாம் சொல்லிட்டு அந்த 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 அவங்க 2 பேருக்கும் இந்த நேர்மையான தொடர்பை பாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுவாரா, எப்பா எதுவும் பத்திரிகையில் போட்டுறாங்கன்னு பாரு, ஒருத்தரும் போட மாட்டாங்க. இந்த கட்டுப்பாடு, ஐயா அந்த செய்தி வேணாமே நான் சொல்கிறேன் அப்போ போடு. அப்போ ஒரு தடவை எல்லா நிருபர்களும் போனால் இந்த அலைவோசை நிருபர் என்ன பண்ணியிருக்காரு, அவசரமாக நாற்காலி எடுத்து ஒரு பக்கத்தில் உட்காரணும், நாற்காலி எடுத்து இருந்த ஒரு டேபிளில் தட்டி தடுமாறி கிடுமாறி விழுந்த உடனே ஒரு சிரிச்சதை கேட்டுக்காரு, என்ன அலை ரொம்ப வேகமாக அடிச்சிருச்சான்னா அலை. அப்புறம் இன்னொரு நிருபர் சொல்லியிருக்காரு, ஐயா கள்ளு கடையெல்லாம் திறந்துடலான்னு. எதுக்குன்னு, உணவு பற்றாக்குறை தீர்ந்துடும் இருக்காரு. அது எப்படி தீரும்னு, கள்ளு குடிச்சிட்டானா பசிக்காதுன்னு இருக்கிறார், அது உனக்கு எப்படி தெரியும்னு இருக்காரு. அது உனக்கு எப்படி சொல்லு. என்ன ஒரு அற்புதமான தலைவர், நேர்மை நாணயம் ஒழுக்கம்லாம் அவருக்கு பெறப்போறவன். தோத்து போயிட்டார் 67ல், பார்க்க போறவன்லாம் ஆள்றான், அவர் சிரிச்சுட்டு இருக்காரு, என்னையா தோத்துட்டீங்கன்னு. இதுக்கு தானே ஜனநாயகம் கொண்டு வந்தோம், இதுக்கு தானே சுதந்திரம் வாங்கினோம், நம்ம தேர்தல் நேர்மையாக நடத்திருக்கோங்கிறது நான் தோத்ததுலேயே தெரியுதா இல்லையா, உட்ரா போ தோத்துட்டோம். ஐயா வெடி போடுறாங்க ஐயாங்கிறான் ஒருத்தன் போய், ஏன்னா காமராஜர் வீட்டுனாலே வெடி போடுறாங்க, உள்ளே போய் சொல்கிறான், சிரிக்கிறாரு, போன தடவை நீ போட்டே இல்லை இப்போ அவன் போடுறான். எப்படி ஆழவர், பத்திரிகையாளர்கிட்ட இருக்க தொடர்பு பெருசு இல்லை. பெரம்பலூருக்கு வராருங்க, ஒரு புகைப்பட நிருபர் கூட்டத்துக்கு வந்து புகைப்படம் எடுத்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன நினைவு பாருங்க, பேச போனவர் பக்கத்தில் கூட்டு அந்த போட்டோகிராஃபர் சுந்தரம் இருக்கான், கூட்டுவா மேடைக்கிட்டு இருக்காரு. சுந்தரத்துக்கு என்ன பையன், நம்ம ஏதோ தப்புட்டோம்ல, அதிகமாக ஃபோட்டோ எடுத்தா சத்தம் போடாது, எதுக்கு கூப்பிட்றான்னு சொல்லி வந்தா என்ன கையில் காயம்னு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏமா ஃபோட்டோ எடுக்க சொன்னான்னு. சுந்தரம் அழுறான், யா பார்த்தேன்னு நான் இங்கேருந்து பார்க்குறேன், ரத்த வடிது, என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லை வரும்போது ஒரு கம்பல் அடித்தா கேமரா வச்சுட்டு போக வேண்டியதானே, இப்போ என்னை எடுத்து ஃபோட்டோ எடுத்தா முக்கியம் தான், இவனை முதல்ல கொண்டு ஆஸ்பத்திரியில் சேரு. கூட வர்ற பத்திரிகைக்காரங்க போலீஸ்காரங்க அத்தனை பேர் சாப்பிட்ட பிறகு தான் அவர் சாப்பிடுவார். அது காரணம் சொன்னார், நான் சாப்பிட்டேன்னா அவ்வளோ பேரையும் விட்டுருவான்னு, விட்டுருவான் தெரியும்ல அப்படிங்கிற.